ஹாய் வணக்கம். போன வீடியோவில் சென்னிஸ்டிக் வந்து அதாவது நிஞ்சாக்கோட அடிப்படையில் நின்றுட்டு எப்படி சுற்றணும் அப்படின்ற ஒரு 2 விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக இருக்கும். இப்போது என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது இந்த நிஞ்சாக்கை வந்து ஸ்டாண்டிங்கில் நின்று சொல்லி கொடுத்த அடிப்படை அந்த 2 ஸ்டெப்ஸை வந்து மூவிங், அதாவது நம்ம எப்படி மூவ் பண்ணிவிட்டு அதை பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது எப்பவுமே எந்த ஒரு பயிற்சியும் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வாக் பண்ணுறோம். அதாவது மூவிங்கில் ஒரு அதே ட்ரைனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து எடுத்துகிட்டு அடிப்படையில் ஒன்றா பண்ணுறது. இப்போ வந்து அந்த சென்ஸ்டிக் அதாவது நிஞ்சாக்கை வந்து மூவிங்கில் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற பாருங்க. போன வீடியோவில் வந்து நான் வந்து நேரம் நின்று இது 1 2 3 அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து இது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து இப்போது மூவிங்கில் பண்ண போகிறோம். ஓகே, மூவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தள்ளி நின்றுக்குங்க, ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா கண்டிப்பாக அதில் ஃபார்வேர்டு அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நான் முன்னாடியே அதில் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்வேர்டை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து குங்ஃபுல எல்லா மூமெண்ட்டுக்குமே அந்த ஃபார்வேர்டு தாண்டாமல் எந்த லட்சணமே வராது. அதனால் இந்த ஃபார்வேர்டு அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இல்லைன்னா இது வந்து திரும்ப நான் சொல்கிறேன், ஃபார்வேர்டு. இது ஒரு லெக்கை முன்னாடி போட்டு டவுன் பண்ணி நிற்கிறதுக்கு பேர் தான் ஃபார்வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மூமெண்ட்டில் இப்படி மூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பாருங்கள். இப்போ வந்து ஃபார்வேர்டில் இது ஸ்டாண்ட் 1. ஓகேவா? ரெடி? இப்போ லெஃப்ட் லெக்கை முன்னாடி போட்டு சைனீஸ் ஸ்டிக்கு அதாவது நிஞ்சாக்கை ரைட் சைடில் கேட்ச் பண்ணும். இப்போது ரைட் லெக்கை போட்டோன்னா லெஃப்ட் சைடுக்கு மாற்றணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் லெக்கை ஃப்ரண்டில் போட்டோன்னா ரைட் லெக் மாற்றணும். இதுதான் வந்து மூவிங். அதாவது ஸ்டாண்டிங்கில் பண்ண அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து மூவிங்கில் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் பண்ணுறேன் பாருங்க. ரெடி? 1 2 3 4 5. இப்போ 1 2 3 4 5. ஓகேவா? இதான் வந்து அடிப்படை. எப்பவுமே எந்த ஒரு வீடியோ போட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை நீங்கள் பேக்கில் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் டவுட் இருந்தால் தெளிவாக பார்த்துக்கங்க. இப்போ சைடில் பாருங்கள், அதே ஸ்டெம்ஸை. ரெடி? இப்போ லெஃப்ட் லெக்கு முன்னாடி போகிறோம், ரைட் லெக் கேட்ச், 2 லெஃப்ட் 1 2. ஓகே, அதான் இந்த மூமெண்ட். இப்போ அடுத்தது செகண்டில் வந்து கார்னர், அதாவது பேக் சைடில் ஒரு ரொட்டேஷன் பண்ணி கேட்ச் பண்ணுறோம். அதே ஸ்டைல் தான், அதே மூவிங் தான். ரெடி? 1 2 3 4. ஓகே, பாருங்கள், பேக் சைட் மூவ் 1 2 3 4. இதை வந்து மூவிங்கில் ஒரு ரொட்டேஷன் பண்ணி கேட்ச் பண்ணுறோம். ஒரு இடத்துல கேட்ச் கேட்ச் கேட்ச், அவ்வளோதான். இது வந்து செகண்டு. ரெண்டாவது செயின் ஸ்டிக்கை வந்து ஸ்டாண்டிங்கும் பண்ணதை இப்போது மூவிங்கிலும் பண்ணுறோம். பட் இதுவும் ஒரு அடிப்படை பற்றி தான். பொறுமையாக நிதானமாக இருந்து இதை ஃபாலோ பண்ணி நிஞ்சாக சுற்றி பழகிட்டால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து சிலபஸ்லாம் இருக்கும். அந்த சிலபஸும் இன்னும் தெளிவாக கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.